les mêmes, et y'en a tous les mêmes, tous les mêmes, tous les mêmes, et y'en a tous les mêmes, tous les mêmes, tous les mêmes, et y'en a tous les mêmes, tous les mêmes, tous les mêmes. Hey guys, welcome back to my channel. நான் உங்கள் சயாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்மளோட சனாவோட செகண்ட் சர்வீஸ்க்காக வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஓஎம்ஆர் சர்வீஸ் சென்டருக்கு வந்திருக்கோம். அம்பத்தூர் ஒன்று இருக்குது, பட் எனக்கு இதுதான் கிட்டையாக இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி இது வந்து புது ஷோரூம் அண்ட் புது சர்வீஸ் சென்டர்ன்றதுனால இங்கே கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சு கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு. அண்டு நம்ம ஊருக்கு பெங்களூர் தானடா கிட்ட, ஏன் வந்து நீ சென்னைக்கு வந்தேன்னு கேட்டிங்கன்னா ட்ராவல் பண்ணதாங்க கைஸ். எப்படின்னா 150 கிலோமீட்டர் திருப்பத்தூர், 150 கிலோமீட்டர் வந்து பெங்களூர் ஷோரூம், பட் சென்னை பார்த்தீங்கன்னா 250 கிலோமீட்டர். ஸோ ட்ராவல் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே அதே மாதிரி வந்து ஒரு ரைடு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. எப்பவுமே நம்ம பெங்களூர் ரெகுலராக போகிறதுனால சென்னை ஷோரூம் எப்படி இருக்குது, அதோட அட்மாஸ்பியர் அண்டு அவுட்லுக்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவே நான் இங்கே வந்திருக்கேன். அண்டு செகண்ட் சர்வீஸ் ஜென்ரலாக எவ்வளோ பண்ணணும்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் 1000 கிலோமீட்டர்ஸ் கைஸ். செகண்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 6000க்கு பண்ணணும். 6097 வந்திருக்கோம், 57 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கும். கைஸ், பட் இட்ஸ் குட். செகண்ட் சர்வீஸ்க்கு வந்து கரெக்டான டைமிங் தான். அண்டு இதில் பில்லிங் எவ்வளோ ஆகுது, சர்வீஸ் காஸ்ட் அண்ட் எவ்ரி திங் நான் கிளியராக உங்களுக்கு வந்து டோட்டலாகவே உங்களுக்கு கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் நம்ம சேனலில் வந்து பைக்ஸ், கார் ரிலேட்டட், லைஃப் ஸ்டைல் அண்ட் தென் ட்ராவல், ஸோ எல்லாமே ஓகேங்களா. ஸோ கவர் பண்ணுவேன். சேனலுக்கு புதுசாக வரவங்க வந்து வித்தவுட் ஃபைல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கைஸ், ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 8:30 கைஸ். 9:30க்கு தான் வர சொன்னாங்க. சரி, நான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டேன், ஏன்னா சீக்கிரம் நம்ம வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமாக போயிடலாம் இல்லையா அப்படின்ட்டு. அண்டு இந்த மிஷினில் தான் நம்ம வந்து ஏற்ற போகிறோம்னு நினைக்கிறேன். பிகாஸ் சர்வீஸ் சென்டர் அங்கே இருக்குது, சர்வீஸ் சென்டர் பேக் சைடு இருக்குது, அண்டு ஷோரூம் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்குது. நான் வெயிட்டிங் பீரியடில் வந்து ஷோரூம் எப்படி இருக்குது எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். அண்டு கைஸ், ஸோ போயிட்டு பேசிவிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அண்டு லுக் அட் அவர் சனா. ஸோ எந்த ப்ராப்ளமே இல்லை, ஆக்சுவலாக எந்த ப்ராப்ளமே இல்லை. செகண்ட் சர்வீஸ் ஜென்ரலாக எனக்கு தெரிஞ்சு ஏர் ஃபில்டர் க்ளீன் பண்ணுவாங்க, ஆயில் சேஞ்ச் பண்ணுவாங்க, அண்டு கூலண்ட் ஆயில் டாப்அப் பண்ணுவாங்க. அண்ட் மற்றபடி வந்து செயின் டைட்டாக இருக்கா, பிரேக் பேட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம அவங்கள கேட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்க போகிறோம், ஓகேங்களா. கைஸ், ஸோ லெட்ஸ் கோ. ஸோ பேசாமல் அவங்க வர வரைக்கும் நான் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். கைஸ், வெயிட்டிங். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், வண்டிங்க மேலே இங்கேருந்து வந்து வெயிட்டிங் ஹாலில் இருக்கோம். ஸோ அந்த சைடு வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க சர்வீஸ் சென்டர். ஸோ நம்ம அங்கே அலாக்கேட் பண்ணிட்டாங்க. ஒரு 3 to 4 hours வெயிட் பண்ணுமா கைஸ். ஸோ எப்போ வந்தாலும் வெயிட்டிங்கில் போட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு அப்படியே காமிச்சிட்றேன். ஸோ ஷூஸ் இருக்குது, அதுக்கப்புறம் செயின் லூப்பெல்லாம் இருக்குது, பேக்ஸ் இருக்குது. எப்படி இன்னும் ஒரு 3 மணி நேரம் இருக்கும் கைஸ்.
அதுக்கப்புறம் பில் வந்த பின்னாடி உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். அதே மாதிரி சர்வீஸ் பண்ணுறதெல்லாம் நம்ம வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. 1 hour later. ஸோ நீங்கள் எல்லா வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, நான் ஷோரூம் போனது. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்பெஷலி இந்த vlogல என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட செகண்ட் சர்வீஸோட டீட்டெயில்டு வியூ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம போய் என்னென்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலையிலேயே கிளம்பி வந்து திருப்பத்தூர் டு சென்னை வந்தோம். ஓஎம்ஆரில் தான் வந்து நான் ஸ்லாட் புக் பண்ணேன். பட் ஓஎம்ஆரில் வந்து டெக்னீஷியனோட ஏதோ பர்சனல் இஷ்யூன்றதுனால 2 பேருமே லீவ் எடுத்துகிட்டு இருக்காங்க. சரி, ஓஎம்ஆர்லேருந்து மறுபடியும் கிளம்பி நம்ம வந்து அம்பத்தூர் பாடியில் வந்து ஒரு சர்வீஸ் சென்டர் இருக்குது கைஸ். அங்கே போய் சர்வீஸ் பண்ணோம். ஸோ சர்வீஸில் என்னென்ன ஜென்ரலாக பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் சர்வீஸ் என்னோட பைக்கை பொறுத்த வரைக்கும் எதுவுமே வந்து ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் சர்வீஸ் நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்க, பயங்கரமான நிறைய ரெஸ்பான்ஸ் ஃபர்ஸ்ட் வீடியோக்கு. ஸோ ஐ ஹோப் செகண்ட் vlogகும் அந்த மாதிரி தான் போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா செகண்ட் சர்வீஸ்க்கும் நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கே வந்து ஒரு 7,000 அபோவ் வந்து ஆயிடுச்சு. செகண்ட் 1000 எவ்வளோ இருக்கும், ஒரு வேலை 10,000 இருக்குமா 15,000 இருக்குமா கவாசக்கியில் 300 அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ அப்படின்றது தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் கைஸ், சரிங்களா? ஸோ என்னோட காஸ்ட் எவ்வளோ ஆச்சு என்னன்னு டீட்டெயில்டாக காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து லுக் அட் ஆர் பைக் கைஸ், எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள், க்ளீனாக நீட்டாக, ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி கண்டிப்பாக சொல்லி ஆகணும் கைஸ், சென்னையில் வந்து சர்வீஸாக இருக்கட்டும், சர்வீஸ் பர்சன்ஸ் இருக்காங்க, ஓகேங்களா? அங்கே பார்த்தீங்கன்னா பரணின்னு ஒரு இருந்தார். ஸோ அவர் வந்து நல்ல சப்போர்ட்டிவாக கொடுத்தவொடனே சீக்கிரம் பண்ணணும். அதே மாதிரி வந்து ஓஎம்ஆர்லேருந்து இவங்க இங்கே வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்ல ரெஸ்பான்ஸும் பண்ணாங்க அண்ட் நீட்டாகவே பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன், லைக் ஒரு ஷார்ட் அண்ட் சினிமேட்டிக் மாதிரி வந்து பைக்கு போனது அதெல்லாம் போட்டிருப்பேன், நீ பார்த்துருப்பீங்க. ஸோ செகண்ட் சர்வீஸ், ஸோ நம்ம மேட்ருக்கு வருவோம். ஸோ கவாசக்கி என் மேலே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் கைஸ் எவ்வளோ ஆச்சு என்னன்ட்டு. நான் ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து லேபர் அமௌண்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. லேபர் அமௌண்ட் வந்து எவ்வளோ ஆச்சுன்னா 3,573 கைஸ். அண்ட் தென் ஸ்பேர் பார்ட்ஸ்க்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னா 3,938 கைஸ். டோட்டலி பார்த்தீங்கன்னா 7,500. இது 7,500ல் நம்ம செகண்ட் சர்வீஸை முடிஞ்சிச்சு கைஸ். பேசிக்காகவே சர்வீஸ்னாவே ஸோ அன்டில் அன்லெஸ் நீங்கள் எதுவும் டேமேஜ் பண்ணலன்னா நார்மலாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு 7,000 to 8,000 தான் ஆகும் கைஸ். என்னென்ன சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற லிஸ்ட்டில் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் இது படிக்காமலே ஜென்ரலாகவே சொல்லலாம் கைஸ். நார்மலாக வந்து கவாசக்கி ஜென்யூன் ஆயில் இருக்குது இல்லையா, அது சேஞ்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஹேர் ஃபில்டர் ஆயில் சேஞ்ச் பண்ணுவாங்க. அண்ட் தென் வந்து நம்ம பைக்கில் வந்து வாட்டர் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க, அதோட சார்ஜஸும் ஒரு 400 rupees இருக்கும். ஸோ கவாசக்கிலேருந்து ஜென்ரலாக அங்கேயே வாட்டர் சர்வீஸ்லாம் பண்ண மாட்டாங்க கைஸ். அண்டு அப்படியே நீங்கள் கிட்ட வாங்க, நான் காமிக்கிறேன். ஸோ கவாசக்கியில் பேசிக் சேஞ்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆயில் ஃபில்டர், ஏர் ஃபில்டரை வந்து செக் பண்ணி க்ளீன் பண்ணுவாங்க. அண்ட் தென் வந்து அதோட எதனா ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் எதனா இருந்தால் அதை இது பண்ணுவாங்க. அண்ட் தென் வந்து பிரேக்ஸ் செக் பண்ணுவாங்க. பிரேக் செக் பண்ணிவிட்டு பிரேக் ஆயில் இங்கே கிட்ட வந்து நீங்கள் ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் ஆயில் மாதிரி இருக்குங்களா. ஸோ இந்த ஆயில், ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு இது. ஸோ கொஞ்சம் பின்னாடி தள்ளுறா, இன்னும் கொஞ்சம் பின்னாடி தள்ளா க்ளீனாக தெரியும். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த ஆயில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து வேறெல்லாம் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் ஜென்ரலாக சொல்கிறேன் கைஸ். செயின் லூப் போட்டிருக்காங்க. அண்டு செயின் லூப்னால் உங்களுக்கு தெரியும், கிளியராக பாருங்கள், நல்லாவே ஒரு பளபளன்னு இருக்கும், கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குங்களா. ஸோ செயின் லூப் அடிச்சிருக்காங்க, அதுவும் கவாசக்கியோட ஜென்யூன் செயின் லூப் அடிச்சிருக்காங்க. ஸோ அது சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வாட்டர் வாஷிங் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதை விட்டுட்டு வேறு என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் அப்படியே சொல்கிறேன் கைஸ். ஸோ
ஸோ கேஜெட்ஸ்னு போட்டிருக்காங்க, செயின் கிளீனர் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன், ஜென்யூன் ஆயில் சொல்லிட்டேன். அதே மாதிரி பார்ட்ஸ் கிளீனர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு எவ்வளோனா ஒரு 200 rupees. பார்ட்ஸ் கிளீனர்னா உள்ளே இருக்கிற பார்ட்ஸ் எதனா வந்து ரொம்ப டஸ்டியாக இருந்தால் அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு சார்ஜஸ் போட்டிருக்காங்க. அண்ட் பின் கனெக்டர்னு போட்டிருக்காங்க, செயின் லூப். கைஸ் பேசிக்காக இதுதான். ஸோ என்னோட வண்டியில் இப்போ எப்படின்னா, இப்போ செகண்ட் சர்வீஸ் போகும்போது இன்கேஸ் உங்களுக்கு வந்து பிரேக் பேட்ஸ் ரொம்ப தேய்ச்சி வச்சுருந்தீங்கன்னா அதை சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. அதுக்குன்ட்டு ஒரு கவாசக்கியோட அந்த பர்டிகுலர் டேல என்ன ஆஃபர் என்ன ப்ரைஸ் இருக்கோ அது போடுவாங்க. அதை விட்டுட்டு வேறு எதனா இப்போ ஏர் ஃபில்டரே போயிட்டு இருக்குன்னா அதை சேஞ்ச் பண்ணணும். பட் என்னோட சர்வீஸில் வந்து நம்ம சனாவை குழந்த மாதிரி பார்த்துக்கிறதுனால எந்த சார்ஜஸுமே இல்லை. ஆக்சுவலாக எனக்கே ஒரு பயம் இருந்துச்சு, மேபி எதனா சேஞ்ச் பண்ணணும் போல இருக்குடா, ஐ திங்க் 10K ஆகிடுமோ அப்படின்ற மாதிரி தான் வந்தேன். பட் லக்கிலி 7500லேயே நமக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸ்லேயே உள்ளாச்சு அதே தான். ஓகேங்களா? ஸோ பாருங்கள் கைஸ், லூப் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, பிரேக் எல்லாம் நல்லா இருக்குது. அதே மாதிரி நான் டெஸ்ட் ட்ரைவும் போனேன், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, அந்த ஆயில் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த புது வண்டி மறுபடியும் எடுத்துகிட்டு ஓட்டினா எப்படி இருக்கும் அதே ஃபீல் தான். ஏன்னா நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை வண்டியில். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ப்ரைஸ் எல்லாம் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிற ப்ரைஸ்லாம் பாருங்கள், எவ்வளோ பேசிக்காக உங்களுக்கு வந்து கவாசக்கியில் எவ்வளோ ஆகும்ன்ட்டு. அண்டு பெங்களூரை விட்டு சென்னைக்கு வந்திருக்கோம். ஸோ பீச்சுக்கு போகாமல் எப்படி அப்படின்றதுனால தான் ஒரு பீச் கெஸ்ட் ஹவுஸ்க்கு முன்னாடி நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ தட்ஸ் இட் அபவுட் அவர் வீடியோ. ஸோ அப்படியே பாருங்கள், அந்த சைடு பார்த்தீங்கன்னா தெரியும் பீச்சு. பட் லாஸ்ட் டைமும் நான் வந்து சென்னைக்கு வரும்போது கண்டிப்பாக பீச்சுக்கு போகணுன்ட்டு வெயில்லையே, அதுக்கும் பயங்கர ஒரு ரெஸ்பான்ஸ் கைஸ். ஸோ பீச்சுக்கு போயிட்டு அடிக்கிற வெயில்லே எடுத்தேன். பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் பயங்கரமாக இருக்குன்றதுனால சரி போக தேவையில்ல, சும்மா எண்டிங்கில் மட்டும் போய் பார்த்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு. இன்னைக்கு நடந்த சீன்ஸ் இதுதான் கைஸ். ஐ ஹோப் ஃபர்ஸ்ட் சர்வீஸோட வீடியோ மாதிரியே செகண்ட் சர்வீஸ்க்கும் நீங்கள் பயங்கர ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அண்டு செகண்ட் சர்வீஸில் எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிச்சிட்டேன். அண்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே வந்து என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு எடுக்கலான்னு தான் பார்த்தேன். பட் நிறைய அவங்க அவ்வளோவா வந்து லைக் உள்ளே போகிறதெல்லாம் வேணாம் ப்ரோ, ஜஸ்ட் அவுட்டராக எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறதுனால சரி ஓகே நம்ம எடுத்துகிட்டு வந்து தனியாக வந்து நம்ம வந்து ப்ரைஸை இன்ஃபார்ம் பண்ணிடலாம் உங்களுக்கு அப்படின்றதுனால தான் இங்கே எடுத்தேன். அண்ட் கைஸ், ஐ ஹோப் இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம ரைட் வீடியோஸ், அதுக்கப்புறம் சனாவை சர்வீஸ் பண்ணிட்டோம். அண்டு நெக்ஸ்ட் தேர்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 6 months அப்புறம் தான் இருக்கும். 6 months இல்லைனா 12,000 kilometers போகணும். ஸோ கைஸ், ஸோ இப்போ நம்ம வந்து பேக் டு ஹோம், சென்னை விலாக் முடிய போகுது. சென்னைனா நம்ம வந்ததே சர்வீஸ்க்காக தான். ஸோ வி ஆர் கோயிங் பேக் டு ஹோம். ஸோ அங்கே போயிட்டு மேபி அப்கமிங் வீக்ஸில் நம்ம பெங்களூர் போகலாம், இல்லைனா வந்து ரைட் போகலாம். அது என்னென்ட்டு ஸ்டே டியூன் கைஸ். அண்ட் சூன் வந்து நானே அப்டேட் பண்ணுறேன். அதை பற்றி இன்ஸ்டாவை வந்து ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா என்னோட நெக்ஸ்ட் ரைட், அப்கமிங் ரைட்ஸாக இருக்கட்டும், அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் நான் இன்ஸ்டா ஸ்டோரியில் தான் போடுவேன். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு ஃபாலோ மீ ஆன் Instagram டூ கைஸ். அண்ட் ஸோ இதை விட்டு பார்த்தீங்கன்னா செனா லுக்ஸ் வெரி ஸ்டன்னிங். ஸோ வேறு லெவலில் இருக்காங்க, க்ளீனாக இருக்காங்க. ஆக்சுவலாக நான் எப்போவுமே க்ளீனாக வச்சுப்போம். இப்போ சர்வீஸ் போயிட்டு வந்த பின்னாடி இன்னும் பயங்கரமாக எப்படி சொல்கிறதுனா அந்த ஷைன்லாம் இருக்குது இல்லை. அண்டு மெயின் திங் இன்னொன்று கைஸ், நம்ம செனாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சஸ் இருக்குது. என்னென்னு கண்டுபிடிக்க பார்க்கலாம். என்னடா சொல்கிற அப்படின்ற மாதிரி இருக்கும். நானே சொல்லிடுறேன் கைஸ். ரொம்ப நாள் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்த லிவர் ப்ரொடெக்டர் கார்டுக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம ஸ்டாக்கில் வர ஹேண்டில் பார் வெயிட்டே போட்டுட்டேன் கைஸ். இது எதுக்குன்னா, இது நார்மலாக எதுக்கு யூஸ் ஆகும்னா, இந்த ஹேண்டில் பார் வெயிட் வந்து நீங்கள் வாபிள் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் மெயினாக போடுவாங்களே. அதே மாதிரி இது ப்ரொடெக்டராகவும் யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு. ஸோ அந்த ப்ரொடெக்டர் வந்து உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, அந்த லிவர் ப்ரொடெக்டர் இங்கே வச்சு இந்த பழைய ஷார்ட்ஸ்லாம் போய் பாருங்கள், அது தெரியும். அதையே ரிமூவ் பண்ணேன்னா நம்ம வண்டியோட மிரருக்கு நம்ம நல்லா கார்னர் பண்ணும்போது மிரர் டச் ஆச்சு. ஸோ அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. அண்டு எனக்கு வந்து பர்சனலி இதுதான் பிடிச்சிருக்கு கைஸ். இதே கொஞ்சம் நல்லா கனமாக வேறு லெவலில் இருக்குது. ஆனால் இதோட போல்டு மட்டும் போயிட்டு இருந்துச்சு. இந்த போல்டு மட்டும் எவ்வளோ தெரியுமா கைஸ், இங்கே இருக்குது பாருங்கள். இது கொஞ்சம் வந்து மறுபடியும் லாஸ்ட் டைம் அந்த பிட் ஷாப்பில் நான் சேஞ்ச் பண்ணும்போது அது சரியாக இதாகல. இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் இல்லையா, இந்த ஒரு போல்ட் வந்து 300 rupees கைஸ். ஸோ 2 டைம் மாற்றினா 600. பட் இப்போ ஸ்டாக் இல்லாத காரணத்தினால அதை மாட்டல. மேபி நெக்ஸ்ட் டைம் இங்கே இல்லைனா பெங்களூரில் போகும்போது அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஐ ஹோப் இது வந்து இதோட டீட்டெயிலே வந்து போதுமானது. செகண்ட் சர்வீஸ் எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பைக்கில் எந்த பார்ட்ஸுமே சேஞ்ச் பண்ணலைன்னா 7,000லேருந்து 8,000 வரைக்கும் முடிஞ்சிடும். இன்கேஸ் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் அதோட நீங்கள் என்ன கன்சியூமபிள்ஸ் அந்த கேஜெட்ஸ் சேஞ்ச் பண்ணுறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக வந்து உங்கள் ப்ரைஸ் ஹையர் ஆகும் கைஸ். அவ்வளோதான். அண்ட் ஐ ஹோப் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் கைஸ். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருப்பேன், ஒரு ஷார்ட்ஸ்க்கும் பயங்கர ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. சனா வந்து கீழே சாஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னேன். ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள்.
ஸோ இங்கே வந்து லைட்டாக இங்கே இப்போ தெரியாது உங்களுக்கு இங்கே தெரியுதுங்களா, இது லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆனது எதனா பண்ண முடியுமானா இங்கே நம்ம சர்வீஸ் சென்டரில் வந்து பண்ண முடியாது. ஆனால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் கைஸ். லைக் இப்போ செராமிக் கோட்டிங்லாம் பண்ணுவாங்கள்ல, அவங்க மேபி அதை எடுத்து விட்ருவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அது பெரிய ரொம்ப பெரிய இதெல்லாம் இல்லை, மைனர் டென்ட் மாதிரி தான். அது டென்ட்டு கூட சொல்ல முடியாது, ஒரு கீரல் கைஸ். ஸோ அதை வந்து ஸோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி, அது போக போக பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான். அண்டு நம்ம வீடியோ எப்படி இருந்துச்சின்னு மறக்காமல் கமெண்ட்டும் சொல்லுங்கள் கைஸ். ஸோ தட்ஸ் இட் அபவுட் அவர் வீடியோ. ஸோ நான் வீட்டுக்கு கிளம்புறேன், வெயில் பயங்கரமாக அடிக்குது. பட் இருந்தாலும் உங்களுக்கு வீடியோ போடணும் அப்படின்றதுக்காக காட்டில் மேட்டில் வெயிலில் அப்படின்னு கஷ்டப்பட்டு வர்றேன் கைஸ். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கைஸ். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா பீச்சு. ஸோ உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லி கொஞ்சம் டெக்னிக்கலாக பேசி மொக்க பண்ணியிருப்பேன். வாங்க அப்படியே நம்ம ஒரு ரவுண்ட் பீச்சுக்கு போய் வருவோம் கைஸ். ஸோ மெயினாக நான் எப்போ வந்தாலும் சென்னைனாவே பீச் தான். ஏன்னா நம்ம பெங்களூரில் வந்து பீச் கிடையாது கைஸ். எனக்கு பெங்களூர் பிடிக்கும் ரொம்ப, ஆனால் பீச் இல்லையா, இங்கே பீச் இருக்கிறதுனால அப்படியே வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஆனால் பயங்கரமாக வெயில் அடிக்குது கைஸ். சரி இப்போ நான் ரொம்ப மொக்க போட்டு பேசிட்டேனா, அதனால் வந்து சும்மா அப்படியே உங்களுக்கு ஒரு வியூ காமிச்சிட்டு அப்படியே சனாவை காமிச்சிட்டு நான் கிளம்பிடுவேன். ஏன்னா சர்வீஸ் ஆனதே பார்த்தீங்கன்னா ஒரு 2:30 3 o'clock தான் ஆச்சு. ஸோ அங்கேருந்து இங்கே பீச் வர்றதுக்கு ஒரு 1 hour கைஸ். டிராஃபிக் ஹெவியாக இருந்துச்சு, என் மூஞ்ச பார்த்தாவே தெரியும், கண்ணாடியை கழட்டினா பார்க்கவே முடியாது. ஸோ வேற லெவல். கைஸ் வெல்கம் பேக் டு சென்னை பீச். லாஸ்ட் டைம் நம்ம எடுத்த மாதிரியே ப்ரோ அண்ட் கான்ஸ்க்கு வந்து எடுத்த மாதிரி தான் எடுக்கலாம்னு நினச்சேன். சரி பரவாயில்ல, ஓவர் வெயிலில் வேணாம், அதே மாதிரி நம்ம மறுபடியும் இப்போ வெயிலில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால எடுக்கல. ஸோ கைஸ் இங்கேருந்து நான் இந்த vlog முடிச்சுக்கிறேன். அண்டு மறக்காமல் நான் சொல்கிற மாதிரி அகைன் சொல்கிற மாதிரி தான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஜாலியாக vlogs அப்கமிங் vlogs என்ஜாய் பண்ணுங்கள். மேபி அப்கமிங் நான் வந்து நிறைய ரைடு போவேன்னு நினைக்கிறேன். அது என்ன எப்படி அப்படின்றது கூடிய சீக்கிரத்தில் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். அண்ட் கைஸ் லெட்ஸ் கோ பேக். பாய் கைஸ், டாடா பாய் ஃப்ரம் சயாம்.